வாழ்த்துரை தர வருகிறார் எழுத்தாளர், கவிஞர், நூலேணி மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகங்களின் பதிப்பகங்களின் நிறுவனர், அன்பு தோழர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். வாங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, குழந்தைகள் முதல்ல தவழுவாங்க, அப்புறம் தத்தி தத்தி நடப்பாங்க, அப்புறம் நல்லாவே நடப்பாங்க, ஓடுவாங்க. அந்த மாதிரி திணை அமெரிக்காவோடு சேர்ந்து நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது குழந்தைகள் முதல்ல வேற வேற பாடல்கள் பாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கதை சொன்னாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பேச்சாளரா மாறி இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த வயதுல இவங்க பேச்சாளரா இருக்கிறாங்கன்றது பெரிய செய்தியா இருக்கு. அதை விட பெரிய செய்தி என்னன்னா, இவங்க எடுத்திருக்கிற அந்த தலைப்புகள், இது ரொம்ப சாதாரண தலைப்பா நான் கருத முடியாது. என்னன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய தலைப்பா தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் பெண்பாற் புலவர்கள், இன்னும் சொல்ல போனா நம்ம உலகத்துக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழியா தமிழ் இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம கீழடி மாதிரியான இடங்கள்லாம் தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்துற விடயங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. அந்த நேரத்துல பெண்பாற் புலவர்களை இவங்க சொல்றது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியா ஏற்படுத்தும். இதுக்காக உங்களோட தேடல்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தேடலின் அடிப்படையில இவங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான குழந்தைங்க தான். இவங்க பேசுற மொழியே மழலை மொழி தான். அந்த மழலை மொழியில பெண்பாற் புலவர்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் உண்மையிலேயே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு நடைபாதை அல்ல நடை மேடையை நம்ம கொடுத்தா கூட அதை அழகாக மாற்றக்கூடிய செயல்களை இந்த குழந்தைகள் செய்யறாங்க அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இதற்கு பின்புலமா இருக்கக்கூடிய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற திணை அமெரிக்கா அந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய இளமாறன் அவர்களுக்கும், இதை முன்மொழிந்து இந்த குழந்தைங்க நல்லா செய்வாங்க, இந்த குழந்தைங்க மேல நமக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோருக்கு நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை அழகா நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற கவிஞர் பரிமளாதேவி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் நான் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியை முழுமையா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் கூட சில சூழல் காரணமாக கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த குழந்தைங்க சிறப்பா செய்வாங்க. ஏன்னா குழலினது யாழினது என்பது மக்கள் மழலை சொல் கேளதவர்னு, அந்த மழலை சொல்ல இந்த மாதிரி பெரிய விடயத்தை எடுத்து செய்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியதா இருக்கும். எங்களுக்கு எல்லாருமே ஒரு பெற்றோர் எப்படி மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த மாதிரி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குழந்தைகளுக்கு பயப்படாம எந்த விடயத்தையும் நீங்க தைரியமா சொல்லக்கூடிய ஒரு மேடையா தான் திணை அமெரிக்காவும் லாலிபாப்பும் எப்போதும் இருக்கும். நீங்க எல்லாருமே சிறப்பா செய்வீங்க நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல சொன்ன குரல் இருக்கு இல்லையா, அந்த குரல் கேட்ட பிறகு இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்கும் நம்ம நம்புறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகான மழலை மொழியில ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாரதிதாசன் பாடல் ரொம்ப சுறுசுறுப்பான பாடல். அந்த சுறுசுறுப்பான பாடலை சொல்லி நம்ம எல்லாரையுமே நாற்காலி நுனியில ஏறி உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக்கிறேன். மகிழ்ச்சி பரவட்டும். நன்றி.